எங்கள் தந்தையே எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருந்தா பலூனை மேல தூங்க பார்ப்போம். சரி, இப்ப நமக்கு ஒரு வார்ம் அப் செக்ஷன் கட்டாயம் தேவை. ஒரு பாட்டு இப்ப ஒளிபரப்பு செய்யப்படும். அப்ப நீங்க அப்படியே ரவுண்டா மேல பலூனை தூக்கிட்டு அப்படியே ஒரு ரவுண்டு ஸ்டார்ட் பண்றது வரைக்கும் சரிதானா? யாரு வேகமா நடக்கிறான்னு பார்க்க போறோம் சரிதானா? ரெடி? பாட்டு போட்ட உடனே அப்படியே ரவுண்டா ஒரு சுத்திட்டு வரும். ஓகே, நம்ம உற்சாகமா ரெண்டு கை மேல வரணும். சித்தரா ரெண்டு கையும் மேல வரணும். ஓகே, ரெடி? இப்படி. ஓகே, ரெடி? 1 2 3 ஸ்டார்ட். Ready? என்னை பார்த்து உட்காருங்க, என்னை பார்த்துருங்க, அப்படி உட்காருங்க. இங்க வா, என்ன பார்த்து உட்காரணும்.
ஸ்கிரீனை பார்த்து உட்காருங்க. இப்படி இப்படி திரும்ப. டேய் இது வெளியில கேப்புடு. தள்ளி உட்கார். இங்க போ. நீ எலும்புடா, இந்த சைடு வாடா. எலும்பு இங்க போ. சரி, நான் அதுக்கடுத்து தான் டீ பிரிக்க போறேன். இப்ப உட்கார்ந்துருங்க. ஜூபிலி கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்துக்காக வந்திருக்கோம். அப்படிதானா? ஜூபிலினா என்ன தெரியுமா? தெரியாது. இயேசு கிறிஸ்து பிறந்து இது எத்தனாவது வருஷம்? 2025. அப்ப இது மாபெரும் ஜூபிலி. 2025 வருஷம் ஆகுது இந்த டிசம்பர் முடியும் போது. சரிதானா? அதுதான் திருவை ஜூபிலியாக கொண்டாடுகிறார். சில வீட்டுல திருமண நாள் எல்லாம் கொண்டாடுவீங்க தானே? 25வது வருஷம் திருமண நாள், 25வது வருஷம் அருள் பொழிவு நாள், இப்படி எல்லாம் நம்ம கொண்டாடுறது வழக்கம். அதுபோல இயேசு பிறந்து இது 2025 ஆண்டு. எனவே அதை சிறப்பாக நம்ம என்ன செய்யணும்? கொண்டாடணும் என்ற உள்ள பாங்கோடு இங்க நம்ம கூடி இருக்கிறோம். சரிதானா? அப்ப கிறிஸ்துமஸ்னா என்ன, அதை குறித்து ஒரு பாடல், அதுக்கு அதை நீங்க பாடணும். சரிதானா? பலமா பலமா. சரி, அப்ப கிறிஸ்துமஸ் வந்தால் என்ன வரும் சொல்லுங்க. நீங்க ஒழுங்கா வாய் திறந்து பாடல் சொன்னா இங்க தனியா கூப்பிடுவேன். காலஸ் மைக் ரெடியா இருக்கு. அதுல சத்தமா பாடிட்டா குழப்பம் இல்லை, இல்லைன்னா தனித்தனியா பாட வேண்டியது இருக்கும். அதுலதான் பல சுசீலாவை கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கும், ஜானகியை கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கும், இப்ப ஸ்ரேயா கோஷனை கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கும். இங்க நிறைய பேர் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படிதான் ஜானகி குரல்ல பாடுறதுக்கு எல்லாம் நிறைய பேர் இருப்பீங்க. அந்த பாடலை உள்வாங்கி நீங்க பாடணும். சரிதானா? நீங்க எல்லாம் ஒரு குழு வெடிக்கத்தான் செய்யும். அப்ப பலூன் தருவாங்க. அப்ப இங்க இருக்கவங்க எல்லாம் ஒரு டீம் அப்படி சொல்லி தற்சமைத்து வச்சிருக்கோம். அதுக்கடுத்து நம்ம பிரிக்கலாம். ஒரு ஆக்ஷன் சாங் நமக்கு முதல்ல நம்ம பாடுறோம். சரிதானா? கிறிஸ்துமஸ் வந்தால் என்ன வரும்? கிறிஸ்துமஸ்னாலே எதெல்லாம் நமக்கு நினைவுக்கு வரும்? குடில். வெரி குட். குடில். வேற கேக். சாப்பிடுறதுலே இருக்கணும். கேக் ஞாபகத்து வரும். கிறிஸ்துமஸ் தாத்தா ஞாபகத்து வருவாங்க. ஸ்டார். எஸ், ஸ்டார் ஞாபகத்துக்கு வரும். வேற என்ன வரும்? கிறிஸ்துமஸ் ட்ரெஸ். இப்படியா? கிறிஸ்துமஸ் மரம். யார் சொன்னா? பாராட்டுகள். சரிதானா? அப்ப நம்ம போன வருஷம் கொண்டாடணும் இல்லையா? எவ்வளவு உற்சாகத்தோட இருந்தீங்க. அதெல்லாம் நம்ம இப்ப இந்த ஸ்கிரீன்ல பாப்போமா? போன வருஷம் எப்படி நம்ம பண்ணோம், அது உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்குல்ல? சரிதானா? ஓகே. Hi, I'm Dr. Meghna Dixit, a brain and Mary's baby. Sleep now, tears dry. Light in. Darkness, golden light. Now sleep. Dark. Mary's baby. Darling, sleep now. Light in. Darkness, golden light. Now
sing to you, my love. Now sleep. Lullabies I'll sing for you, my gold. Now sleep. My gold. Now sleep. Mary's baby, darling, sleep now. Light and darkness, golden one, now sleep. La 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 The forest. Nowhere. To lay north. Head. Question mark. Nations aplenty, feeding troughs abound. He who made the world, nowhere to lay your head. ஹலோ ஹலோ சொன்னா ஹாய் சொல்ல தெரியாதா? ஹலோ ஆயா ஹலோ 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 நீங்க எல்லாம் ஜெயிச்சிருவீங்களா? பாப்பமே உங்க எல்லாரும் வாய் பெருசா ஏன் வாய் பெருசான்னு பாத்துருவோம். உடனே என்ன சொல்லுவீங்க? மயக்கு காத்துட்டு வாயா அப்படி சொல்லுவீங்க தானே? ஹலோ 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 ஆய் ஆய் இல்லையா? ஹலோ 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 நீங்க தான் ஜெயிச்சீங்கன்னு நினைக்கிறேன். அப்படிதானே? அப்ப ஈஸியா வேற ஒண்ணு சொல்றேன். ஏற்கனவே சொல்லி தந்திருப்பேன். என்னென்ன முறுக்கு சாப்பிட்டுருக்கீங்க? முறுக்கு பார்த்திருக்கீங்களா? என்னென்ன முறுக்கு இருக்கு? அரிசி முறுக்கு, வெரி குட். அரிசி முறுக்கு, அரிசி முறுக்கா? என் 10 அரிசி முறுக்கா? வேற என்ன முறுக்கு இருக்கு? ஆந்திரா முறுக்கு இருக்கியா? வேற சென்னை முறுக்கா? ஒவ்வொரு ஊரையும் சொல்றான் போல இருக்கு. கன்னியாகுமரி முறுக்கு, ஊருக்கு ஒரு முறுக்கு இருக்கு. ஆனா எனக்கு பிடிச்ச முறுக்கு எதுன்னு தெரியுமா? தேங்காய் பால் முறுக்கு இருக்கு இல்லையா? சாப்பிடுறீங்களா? சரி, அப்ப நான் முறுக்குன்னு சொல்ல, நீங்க நுறுக்குன்னு சொல்லணும். ஞாபகம் இருக்கா? பாப்பமே இதெல்லாம் வார்ம் பண்றதுக்காக முறுக்கு முறுக்கு இவங்களுக்கு இப்பதான் 18 வயசா? இதை பார்த்து வெட்கப்படுறாங்க. 18 வயசா? சரி, முறுக்கு 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 அங்க வந்துடுறா. எப்படி முறுக்கு 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 இதுல நான் தான் ஜெயிப்பேன். சரியா? யாரு நீங்க ஜெயிப்பீங்களா? பாத்துருவோமா? பாத்துருவோமா? பாத்துலாமா? முறுக்கு 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 முறுக்கு
முறுக்கு முறுக்கு. பரவாயில்லையே, நான் தான் அவுட் ஆயிரம் போல இருக்கு. முறுக்கு 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 முறுக்கு. மைக்கு கூட இந்த குமரி பக்கத்துல இருந்தா தான் கேக்குது. எந்திரிச்சு ஓடுறீங்களா? ஐயோ பாவம். சரி உட்காருங்க. முறுக்கு இப்ப பாப்போம். முறுக்கு முறுக்கு இல்ல, அவுட் 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 அவுட். அப்படிதானா? முறுக்கு இது ஈஸியாச்சு சொல்லிடுவீங்க. நான் God is good அப்படி சொல்லுவேன், நீங்க all the time சொல்லணும். God is good, God is good, God is good, God is good all the time, all the time. God is good all the time. God is good. வெடிச்சிடணும், வெடிச்சு தள்ளணும். வெரி குட். அதுக்கு தானே பலன் தந்திருக்கு சிந்தனா. வெரி குட். அப்ப உற்சாகமாக இருக்கீங்க. இப்ப நான் ஒரு பாட்டு சொல்லி தர போறேன் சிந்தனா. நான் சொல்றதை திரும்ப சொல்லணும். அண்ணனோ சைக்கிளோ பெல் இல்ல, பிரேக் இல்ல, மெக்கார்டு இல்ல. சொல்லுங்க பாப்போம். அண்ணனோ சைக்கிளோ, அவங்க டிஷ்யூ இல்ல, டிஷ்யூ இல்ல. அண்ணனோ சைக்கிளோ பெல் இல்ல, பிரேக் இல்ல, மெக்கார்டு இல்ல. அப்ப இத வேகமா பாடணும். அண்ணனோ சைக்கிளோ பெல் இல்ல, பிரேக் இல்ல, மெக்கார்டு இல்ல இல்ல. எம்மா உங்க குரல் ஜானகி குரல் மாதிரி இருக்கியா? ஜானகி குரல் மாதிரி இருக்குது. எப்படி தெரியுமா? அண்ணாடா சைக்கிளா பெல் இல்ல, பிரேக் இல்ல, மெக்கார்டு இல்ல இல்லன்னு இருக்கு. சத்தமா பாடுமா? அண்ணனோ சைக்கிளோ பெல் இல்ல, பிரேக் இல்ல, மெக்கார்டு இல்ல. இத பாச சொல்லுமா? அண்ணனோ சைக்கிளோ பெல் இல்ல, பிரேக் இல்ல, மெக்கார்டு இல்ல இல்ல. பசங்க தான் நல்லா பாடுறாங்க. அந்த குரூப் தான் நல்லா பாடிட்டு நினைக்கிறேன். சரிதானா? அண்ணனோ சைக்கிளோ பெல் இல்ல, பிரேக் இல்ல, ஒண்ணு இல்ல. நீங்க போனியா அப்படி சொல்றீங்களா? அண்ணனோ சைக்கிளோ பெல் இல்ல, பிரேக் இல்ல. வெரி குட். அப்படி ஒரு சைக்கிள் இருக்க முடியுமா? இருக்குது. அண்ணனும் இல்ல, இல்ல பெல் இல்ல, பிரேக் இல்ல, மெக்கார்டும் இல்ல. அண்ணனோ சைக்கிளோ பெல் இல்ல, பிரேக் இல்ல, மெக்கார்டு இல்ல இல்ல. அதுக்கெல்லாம் மிக முக்கியம். நான் பெல் இல்லைன்னு நீங்க அப்படி அழைக்கலாம். பெல் இல்ல, பிரேக் இல்ல, பிரேக் இல்ல. அடுத்து காத்து. காத்து இல்லைன்னா டியூப் ஆயிரும். காத்துல என்ன புஷ் சொல்லலாம். காத்து இல்ல, இப்ப எழுப்பி விடுவேன். புஷ் புஷ். மெக்கார்டு இல்ல இல்ல, மெக்கார்டு இல்ல. அப்படி ஒரு அசைவ கொடுக்கணும். சொல்லுங்க. அண்ணனோ சைக்கிளோ பெல் இல்ல, பிரேக் இல்ல, மெக்கார்டு இல்ல இல்ல, பெல் இல்ல. விடிஞ்சு போயிடும் வேகமா. பெல் இல்ல, பிரேக் இல்ல, காத்து இல்ல, எல்லாத்தையும் புஷ் புஷா, எல்லாத்தையும் புஷ் புஷா. சரினா? பெல் இல்ல, பிரிங் பிரிங், பிரேக் இல்ல, காத்து இல்ல. அண்ணனோ சைக்கிளோ பெல் இல்ல. எல்லாரும் எழுந்துருவோமா? வெரி குட். எல்லாரும் சேர்ந்துவாங்க. எல்லாம் சேர்ந்து ரெடி. இப்பதான் தெரியும் யார் தப்பா செய்வீங்களோ இங்க விட்டுருவேன். முன்னாடி
இங்க வா. அண்ணனோ சைக்கிளோ பெல் இல்ல, பிரேக் இல்ல, மெக்காடு இல்ல, இல்ல பெல் இல்ல. ஏமா நீங்க வாங்க. சரோஜா தேவியா இல்லையா? இங்க வா. ரெடி. ரெண்டு கை வச்சு ஒரு கையில பலூன் இருக்கிறாங்க. பலூன் இருக்கட்டும். ட்ரிங் ட்ரிங் வைங்க. ட்ரிங் ட்ரிங். பிரேக் இல்ல, டிஷ் டிஷ். டிஷ் டிஷ். காத்துல மெக்காடுல திகு 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 திகு. சரியா? ஓகே ரெடி. 1 2 3 அண்ணன சைக்கிள் பெல் இல்ல, பிரேக் இல்ல, மெக்காடு இல்ல, இல்ல பெல் இல்ல, பிரேக் இல்ல. ஒரு அம்மா எல்லாத்துக்கும் இது ஒரு ஸ்டெப் பழகிட்டு வந்திருக்காங்க. மோனிகா மோனிகானே பழகிட்டு வந்திருக்காங்க நினைக்கிறேன். சரி ஓகே ரெடி. 1 2 3 ஸ்டார்ட். அண்ணனோ சைக்கிளோ பெல் இல்ல, பிரேக் இல்ல, மெக்காடு இல்ல, இல்ல பெல் இல்ல, பிரேக் இல்ல, காத்து இல்ல, மெக்காடு இல்ல. ஏமா சுந்தரி அக்கா ஏன் அசையாம இருக்கிறீங்க? சரிதானா? ஓகே வெரி குட். பாராட்டுங்கள். இப்பதான் நம்ம குரூப்பா பிரிக்க போறோம். அது பாராட்டு பிரிச்சுருவாங்க. சரிதானா? உற்சாகமாக இது விளையாட்டு வருது. நல்லா விளையாடணும். ஓகே முதல் போட்டியை வந்து பலூன் ட்ரெயின். ஆமா சிக்கு நீ எலும்பு அங்கச்சி எலும்பு. சரி இந்த டீம் அப்படி எழுமுங்க. ஒருவருக்கு பின்னாடி பலூனை வைக்கணும். முதுகுக்கு பின்னாடி பலூனை வைக்கணும். சரிதானா? இங்க வா. கையில் எடுத்துக்கிறேன். ஒட்டி இப்படி வச்சு யாரு பலூனு கீழே விழுந்தோ அந்த டீம்ல பாயிண்ட் குறைஞ்சிட்டே இருக்கும். அதனால மெதுவா அங்க வர போயிட்டு இப்படி சுத்தி இங்க வரணும். சரியா? அதனால கவனமா இருக்கணும். மெதுவா போகணும். சரியா? உடையா உடஞ்சமா அவுட். ரெடி 1 1 1 1 1. உன் கையை பின்னாடி கட்டு. கீழே விழுந்தா இவங்கிட்டு வாழா. அப்படி மெதுவா என்ன செய்யணும்? இப்படியே போய் அந்த மரத்தை சுத்தி அப்படியே இங்க வந்துடணும். சரியா? சிஸ்டர் பாத்து யார போய் கீழே விழும் ரெடி. என்னம்மா குறைஞ்சுடா. சரி நல்லா பாத்துக்கணும். நீங்களும் அப்படி சொல்லணும். சரியா? பலூனை கையை பிடிக்கூடாது. ஆமா கையை பிடிச்சா அவுட்டு. நீங்க தொட்டாலும் பலூனை பிடிச்சாலும் அவுட்டு. ட்ரெயின் வந்து கையை விடுவோமா? அது எப்படி தொடர்ந்து போயிட்டு இருக்கோ அது மாதிரி நீங்க நினைச்சோம். உங்க டீம்ல நீங்க தொடர்ந்து பண்ணணும். பேசாதீங்க. பேசினா பண்ணு உடையும். ஆமா சுத்திட்டு வரணும். கீழே விழுந்தா எத்தனை பேர் விழுந்துச்சு அவுட் அதெல்லாம் சேர்த்துக்கணும். ஓகே ரெடி 1 அவங்க சரிங்களா?
வந்திருக்குது. ஆனா ரொம்ப ஸ்லோ ட்ரெயின். இது வந்து லோக்கல் ட்ரெயின் நினைக்கிறேன். அடுத்ததா எல்லா ஸ்டாப்ல நின்று வந்துச்சு. சரிதானா? நீங்க ரெடியா? ரெடியா? நீங்க தொடக்கத்திலேயே பலூனை கையில வச்சுக்கலாம். சரியா? சரி, ரவுண்ட் ரவுண்ட் ரவுண்ட். ரெடியா? ரெடி? வரிசை 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 வரிசை. ரெடி? நீங்க வந்து பலூனு மேல இப்பதான் உண்மையிலேயே இது வந்து சூப்பர் பாஸ்டா இல்லனா பேசஞ்சரான்னு தெரியும். ரெடி? இவங்க பின்னாடி ஜாயின் பண்ணுங்க. நீங்க ரெடி? அந்த பாலத்தை சுத்தி ஓகே. ரெடி? 1 2 1 2 3. அந்த பாலத்தை சுத்தி அப்படியே. ரெடி? 1 2 3 start. Are you ready to have super fun? Just hold everything like a ட்ரெயின் வந்து என் பாதைக்கு தான் ஓடணும். சரியா? நான் எங்க ஓடுறனோ அங்கதான் ஓடணும். இதோட உங்களுக்கு நோய் எல்லாம் தீந்துரும். சரிதானா? அதனால கவனமா என்னை ஃபாலோ பண்ணி வந்தா வேணும். இதை ஃபாலோ பண்ணி வந்தா போதும். பெரிய ஓட்டங்கள் எல்லாம் வேண்டாம். சரிதானா? அதை ஃபாலோ பண்ணி பலூன் எப்பவுமே மேல இருக்கணும். கீழே வந்து அவுட். சரிதானா? பலூன் மேல இருக்கணும். வரிசையா ஃபாலோ பண்ணி வரணும். சரிதானா? 1 2 3 ஸ்டார்ட். அந்த இது போடும்போது இப்ப வந்து எத்தனை கையில பலூன் இருக்கோ அத்தனை மார்க் தர போறேன். சரிதானா? ரெடியா மேல தூக்கி இருக்கணும். ரெடி? அது அசைஞ்சுட்டே இருக்கணும். அசைக்காம பலூன் மார்க் கிடையாது. ரெடி? 1 2 3 ஸ்டார்ட். சரி, அப்படியே இப்ப வந்து நீங்க எல்லாம் இந்த சைடு வந்துருங்க. இப்ப நான் ஒரு நம்பர் சொல்லுவேன். 3 ஷேப்ல நிக்கணும். எந்த டீம் முதல்ல நிக்கிறாங்களோ பரிசு. சரிதானா? மனசுலாச்சு உங்களுக்கு? இப்பதான் 8 சொன்னா 8 வடிவத்தில் நிக்கணும். பெரியவங்க என்ன செய்யணும்? சின்ன பிள்ளைகளை வரிசைப்படுத்தி 8 நம்பர் ஷேப்ல நிக்கணும். சரிதானா? 7னா 7 அந்த ஷேப்ல நிக்கணும். சரிதானா? அதுக்கு பெரியவங்க எல்லாம் ஒத்துழைப்பு கொடுத்து சின்ன பிள்ளைகளை ரெடி பண்ணணும். சரிதானா? அப்பதான் யார் எந்த டீம் முதல்ல முடிக்கணும் பாயிண்ட் வந்துட்டே இருக்கும். சரிதானா? ரெடி? இப்ப வந்து நம்பர் சொல்ல போறேன். ரெடியா? நம்பர் 1 1 1 நீ நேரம் இல்லடா.
ஒன்று எப்படி இருக்கும்? ரெண்டு சிஸ்டர் இருக்கீங்க. ஒரு சிஸ்டர் இங்க வாங்க, ஒரு சிஸ்டர் இங்க வாங்க. டக்கு ஒன்று எப்படி இருக்கும்? இங்க வந்துட்டாங்க. ரெடி. ஒன்று எப்படி இருக்கும்? ஒன்று எப்படி இருக்கும்? ஒன்று சரி, ஒன்று வெரி குட். இது வந்து ட்ரையல். ஓகே, ட்ரையல் என்னன்னா இப்படிதான் இந்த ஷேப்ல தான் நிக்கணும் அப்படின்னு சொல்லி. சரிடா, இப்ப அடுத்த நம்பர் சொல்ல போறோம். இதான் போட்டி ஆரம்பிக்குது. 0 0 0 0 முதல்ல முடிச்சது வந்து இந்த டீம். ஜோராக விடுங்க. சரி, ஓகே. பாட்டு ஆஃப் பண்ணும்போது லைன்ல நின்றணும். சரிதானா? ரெடி, 1 2 3 ஸ்டார்ட். நம்பர் 7. Come on. 7. இதுல வெற்றி பெற்றது இந்த அணிதான். வெரி குட். அடுத்த நம்பர் 3. Friends, are you ready to have so much fun with me? Don't be shy, just follow ahead with the Taka dance. Dance. All together. One more time. அப்ப மீண்டும் இல்ல, இங்க ஆளு குறைவா இருக்கு, அங்க ஆளு கூட இருக்கு. அதான் பிரச்சனை. நீங்க ஜெயிக்கிறதுக்கு கொஞ்சம் விடாம உட்காருங்க. வா, சரி, ஓடிப்போம். அங்க போ. பாட்டிமா, ஓகே, போ. சரி, இப்ப பாப்போமா? சரி, ரெடி. இங்க போ. அங்க போங்க. அங்க போ. சரி, அங்க போ. ரெடி. இப்ப கரெக்டா இருக்கு. இங்க வா. ரெடி, 1 2 நம்பர் சார். ரெடி எல்லாரும். நம்பர் 9. Now let's do it. Okay, friends, now it's my turn. Let's dance all together. Are you ready? சரி, இந்த தடவை வெற்றி பெற்றது இந்த அணியினர். யாரு சொன்னா? அது 9. இது பி. 9 இப்படி இருக்காது. சரி, ரெடியா? 1 2 3 நம்பர் ஆராய வேணும். நம்பர் 4. இது என்னது? இது வேற மாதிரில இருக்கு. இன்னும் கொஞ்சம் ஆள் தேவைப்படுது. ரெடி, 1 2
4 அங்க சிம்பிள பாருங்க. ரெடி, கொஞ்சம் மாடிஃபை பண்ணா வந்துரும். 1 2. சரி, இப்ப நான் வேற நம்பர் சொல்ல போறேன். 0 0 0 0 0. இந்த முறை வெற்றியாளர்கள் இந்த அணி. ஓகே ஓகே, சரி, அடுத்து 1 2 3 ஸ்டார்ட். 2 2 2. இது என்னது எஸ்ஸா? ரெடி ஆகலையே, இங்க பாப்போம். தொடர்ந்து 3 தடவை டிக்கெட் ஜெயிச்சிட்டல்ல. அவன் சொல்றான் இது புதிய 2. புதிய 2 இப்படிதான் இருக்கா? சரி, கடைசியா ஒரே ஒரு நம்பர் சொல்ல, இதான் வந்து யாரு வெற்றியாளர்னு தீர்மானிக்க போகுது. நம்பர் 1. இதுல நான் இப்ப அறிவிக்க போறது ஷாக்கா தான் இருக்கும். ஏன்னு சொன்னா 2 பேருமே சூப்பரா பண்ணீங்கன்னு இப்ப ஒரு நிமிஷத்துல அந்த ஒரு மியூசிக்க போடும்போது யாரு எவ்வளவு ஹைட் ஜம்ப் பண்றீங்களோ அதுக்கேற்ற மார்க் கிடைக்கும். இங்க எல்லாம் பாவம் வயசான பாட்டுகள் இருக்காங்க. ரெடி, 1 2 3 ஸ்டார்ட். இதில் எனக்கு வாட்சில தெரியும் எவ்வளவு ஜம்ப் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி. அதன் அடிப்படையில 2 டீமே சம அளவுல ஜெயிச்சிருக்கிறனால கைதட்டுங்க. சரி, இப்ப நீங்க இந்த டீம் அப்படி உட்காருங்க. வெரி குட். இப்ப நீங்க உங்க டீமை காப்பாத்தணும்னா ஒரு ஆள் வந்து பாட்டு பாடணும். சரிதானா? யாரு உண்மையிலே எங்க டீம் ஜெயிக்கணும் பாட்டு பாடணும். பாட்டுனா ஏதோ 8 லைன் இல்ல, 3 லைன் பாடினா போதும். அழகான கண்கள் என்னை கண்டாரே முடிந்ததென்று நினைத்தலாம் உயிர் வாழ்கின்று. இதை யார் வந்து பாடுவா? இந்த டீம்ல இருந்து ஒரு ஆள் வரணும், அந்த டீம்ல இருந்து ஒரு ஆள் வரணும். யாரு? நான் வந்து மார்க் போடுவேன். இல்ல எந்த பாட்டு பாடலாம்? பாட தைரியம் தான் போதும். சரிதானா? அது மாதிரி சுசீலா பாடல் அப்படின்னு இல்ல. சரி, நீங்க எல்லாம் பாடுறீங்களா? சரி, பெரிய ஆள் வந்துட்டு அதுக்கடுத்து உங்களை வாய்ப்பு. இந்த டீம் தாயா சூப்பர் டீம். சொன்ன உடனே வந்திருக்கிறாங்க. அங்க யாரும் இல்லையா? தோத்துட்டீங்களா? இன்னும் வராங்க, சிங்கம் புலி மாதிரி. இன்னும் வராங்க. சரி, பெரிய ஆள் வாங்கம்மா, வாங்க. சரி, இப்ப 2 நீங்க உட்காருங்க. இப்ப 2 பேருங்க சரி போட்டி. வாங்க, என் பக்கத்துல வாங்க. சரி, 4 லைன் பாடினா போதும், தெரிஞ்ச பாட்டு. சரி, எல்லாரும் ஜோரா கைதட்டுங்க. உங்களுக்கு ஞானம் நிறை கண்ணிகையே ரொம்ப ஞானம் வந்துடக்கூடாது. அத்தா இங்க நில்லுங்க. போட்டி முடியல, இது இப்பதான் குரல் டெஸ்ட் எடுத்திருக்கு. குரல் டெஸ்ட் இங்க. அப்ப அந்த டீமே வீணா போகுது. படி. நன்றியால் துதி பாடு நாவாளை என்று பாடு. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவே நாவாளை என்று பாடு. வல்லவர் நல்லவர். போதும், சூப்பரா பாடுங்க.
மாதிரி பாடுறீங்க. இங்க வாங்க, இதுதான் போட்டி ஆரம்பிக்குது. இங்க வாங்க. இப்ப வந்து நீங்க ஞானம் நிறை கண்ணீங்க இல்லையம்மா, வாய் காட்டுங்க. இப்பதான் பரிசு, இப்பதான் பரிசு கிடைக்க போகுது. அழகா பாடுறவங்களுக்கு ரெடி போடுங்க. வரும் வரும், நானே பாடிருக்கேன். ரெடி, கை தட்டி உற்சாகப்படுறது வார்த்தைங்க. ஓகே ரெடி போடுங்க. போடுங்க. சரி ஒண்ணு இல்ல, இருக்கப்பட வேண்டாம். ஓகே ரெடி ரெடி. நான் லைன் பண்ணா போனா கடிக்க கூடாது உள்ள. உங்களை பாட்டு பாடுறதுன்னா வாயில ஜூஸ் போடுறாங்க. ரெடி 1 2 3 ஸ்டார்ட். சரி வெக்கப்படக்கூடாது. ரெடி 1 2 எல்லாம் ஜோர கை தட்டுங்கம்மா. போயிருமா போயிருமா. எஸ் சரி வெரி குட். ஆனா இத வந்து அழகா பாடுவாங்க. நன்றியா துடிப்பாடு ஈஸியா வரும். ஓகே சரி. இல்ல இல்ல அப்படி விட முடியாது. ரெடி ரெடி பாடுங்க. நீ அவங்களுக்கு தெரியல, சைடுல வச்சு வாய் மட்டும் 80 லீனா இருக்கா கொஞ்சம் ஓட்டு. சரி ரெடி. உங்க டீம் ஜெயிக்கணுமா வேண்டாமா? அவ போட சொல்லுங்க. ரெடி எல்லாம் சொல்றாங்க பாருங்க. ரெடி 1 2 3 ஸ்டார்ட். ரெடி நேரம் ஆகுது. வெரி குட். இது சைடுல வைங்க. அவ்வளவுதான். இது சரியா நிறைய வந்திருப்பாங்க. இப்ப பாருங்க. சரி ரெடி. ஒரு நான் பாட்டு, அது பாட்டு நீங்க. சரி ரெடி 1 2 3 ஸ்டார்ட். ரெடி ஸ்டடி கோ. நேரம் வேஸ்ட் பண்ணுங்க. சும்மா உட்கார்ந்திருக்கீங்க, எப்படி பாடுவாங்க? சரி ரெடி 1 2 நான் போட்டு பாட்டு காட்டுதா? போடுங்க. ஓகே சூப்பர்யா. அவங்கள விட நல்லா வந்து கிடைக்கும், பரிசு கிடைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். அப்ப இதுல சுவாரஸ்யமாக இருந்து இந்த சுற்று, இதுல வெற்றி பெறுகின்ற அணி இந்த அணியில அவ பாராட்டுங்கள். இத பாருங்க. அப்படி பாடி எப்படியோ பரிசு வாங்கியாச்சு. ஜோரா ஒரு கிளாப் பண்ணுவோமா? ஓகே. இப்ப வந்து இப்ப ரெண்டு டீமுமே கொஞ்சம் நியூஸ் பேப்பர் ஸ்டார்ட் பண்ண பிறகு தான் வைக்கணும். ரெடியா? ஸ்டார்ட் பண்ண பிறகு தான் வைக்கணும். எல்லாம் அந்த டீம்ல அங்க சூழ்நிலைங்க ரெடி பண்ணணும். 1 2 3 டீம் எல்லாரும் சேர்ந்து செய்யறேன்னா அந்த டீம் அவுட். எல்லாரும் சேர்ந்து செய்யணும் ஏதாவது ஒண்ணு. சுத்தி காந்து கிட்ட என்கரேஜ் பண்ணணும். அது மாதிரி வச்சு தலையில இப்படி வச்சிருங்க. ரெடி 1 2 3 ஸ்டார்ட். கொண்டு வாங்க கொண்டு வாங்க. இல்ல அங்கே நில்லுங்க, நான் வந்து பாக்குறேன். அரசர் இங்க திரும்புங்க. வெரி குட் வெரி குட். அப்படியே நில்லுங்க, அப்படியே போட்டோ எடுங்க. சூப்பர் 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 சூப்பர். அப்படியே நில்லுங்க. இத அடுத்த டீம் பாக்கட்டு. சரி நல்ல போட்டோ எடுங்க. இதுல வெற்றி பெற்ற அணி என்று சொன்னார்
யார் என்று சொன்னால் யாரு யாரு இது என்ன லாசர் மாதிரி இருக்கு? ரெண்டு டீம் நாங்க வெற்றி பெற்றோம்னு சொன்னனால ரெண்டு பேருமே சிறப்பாக இருந்தது. பாராட்டுக்கள் 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 வாழ்த்துக்கள். அப்படி உட்காருங்க உட்காருங்க. மிச்சம் பேப்பர்னா உண்டா? சரி, என்ன பாட்டுன்னு கேட்பேன். நம்ம கிறிஸ்தவ பாட்டு தான், அது கண்டுபிடிச்சு சொல்லணும். சரி, யாருக்கு தெரியுதோ அந்த ஓடி வரணும் சரிதானா? ரெடி? படத்தை பார், பாடலை கண்டுபிடி. சரி, என்ன இப்ப அது வந்திருக்கிறது ஒரு இது மெயின். இது பாக்குறதுக்கு வேண்டி அந்த பிக்சர் வச்சிருக்கு. இதுதான் வரும். எந்த பாட்டுன்னு சொல்லி இது பாட்டு கிடையாது. இப்ப நீங்க இதை பார்த்துட்டு இரண்டாவது சொல்லுவீங்களா? கண்ணும் கண்ணும் நோக்கியானே இல்ல. சரி, ரெடி? முதல் பிக்சர் யாருக்கு தெரியுமோ ஓடி வரணும். ஓகே, ரெடி? 1 2 3 ஸ்டார்ட். இல்ல ஓகே, ரெடி? 1 5 எண்ணுமே அதுக்குள்ள வந்துடணும். 1 இங்க வரணுமா? 1 2 3 ஸ்டார்ட். அதென்ன உண்மை சுமப்பது சிறகு முடியல. சரியான பதில். ஜோராக பதிலுங்க. உங்களுக்கு மதிப்பெண் 10 மதிப்பெண்கள். சரி, ஓகே. அடுத்த பாடல். ஓகே, கல்மணம் கரைய கண்களும் போய் கல்மணம் கரைய கண்களும் பலிக்க. அந்த டீம் சேர்ந்து பாடலாமா? பாடுங்க. 1 2 3 ஸ்டார்ட். உட்காரு. கைகளை 10 மதிப்பெண்கள். சரியான பதில். இப்பதான் போட்டியை நடக்க போகுது. ஓகே, ரெடி? அடுத்த பாடல். 1 2 3 ஸ்டார்ட். பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில் ஒன்றும் இல்லை என்னிடத்தில் என்னை கொடுத்து. இப்ப சரியான போட்டியால இருக்கு. ரெண்டு இருக்கும். இங்க ஓடி வந்து சொல்ல. ரெடி? 1. அப்ப உங்களுக்கு 10 மதிப்பெண்கள் 20 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறது. அடுத்து 1 2 3 ஸ்டார்ட். பாதரை மறைச்சிட பெரிய சைஸ் இல்லம்மா. சரி, யாரு தெரியுமா? ஓடி வரணும். அப்ப இதயத்தை எதுக்கெல்லாம் சிம்பிளைஸா சொல்றோம், எதுக்கெல்லாம் பயன்படுத்துறோம் தெரிஞ்சு சொல்லலாம். அன்பே கல்வாரி அன்பே உன்னை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. சரியான போட்டு 20 மதிப்பெண்கள். ஓகே, யாரெல்லாம் ஜெயிக்க போறீங்கன்னு பார்ப்போம். 1 2 3 அடுத்தது. ஓகே, எப்ப ஈஸியானது. நான் இப்ப க்ளூ தர போறேன். நம்ம ஒரு ஆளுக்கு எழுதுனா கடிதம், கடவுளுக்கு எழுதுனா என்னது? இங்க வந்து விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவர். சரியான பதில் 30 மதிப்பெண்கள். 20 மதிப்பெண்கள். அப்ப அடுத்து 1 2 3 ஸ்டார்ட். அடுத்த பாடல்.
ரெடியா? இல்லாத உள்ளம் ஓர் பாலைவனம் என்னாலும் உனக்காம் ஏங்கு மனம் நீ இல்லாத உள்ளம் ஓர் பாலைவனம். கலண்டர் இருக்கிறா எல்லா நாளும் உனக்காக ஏங்கு மனம் என்று சரியாக சொல்லி 30 வாங்கிவிட்டார்கள். 30. அப்பா இப்படி டைட்டா போனா என்ன செய்யறது? ஓகே, அடுத்த பாடல் ஈஸியான பாட்டு. அங்க இருந்தா செல்லுபடி ஆகாது. நீரோடை தேடும் எந்த இதயம் இறைவனை நாடும் உள்ள தாகம் உந்தன் மீது கொண்ட போது எனக்கு வேறென்ன வேண்டும்? மான்கள் நூறோடை மாய்க்கிறமான அங்கிருந்து போடக்கூடாது. இப்பொழுது 40 மதிப்பெண்கள். 30 மதிப்பெண். ரெடி? அடுத்து ஓகே. இது வந்து தெரியறதுக்கு வாய்ப்பு. அடுத்த பாட்டு நெக்ஸ்ட் இது கிடையாது. ஈஸியான பாடல். ஈஸி. இது தெரியலன்னா நான் என்ன செய்யறது? ஓடி வராங்க. யாரு? கடல் கடந்து சென்றாலும் கடல் கடந்து சென்றாலும் தீ நடுவு நடந்தால் எழுந்திடும் காரிருளை 40 மதிப்பெண்கள். இப்படி டைட்டா போனா நான் என்ன செய்யறது? அடுத்த பாடல் ஈஸியான பாடல். ஓகே, அந்த விஜய் இருக்கார் இல்லையா, அது என்ன படத்துல உள்ள போஸ்டர் தெரிஞ்சா? தலைவா உனை வணங்க உன் கரமே கரம் துடிப்பேன் நான் சிறைமே தாழ் பணிந்தே அகல் போல் எரியும். எப்படி? 50 மதிப்பெண்கள். 50 வெறும் 40. சரி, அடுத்த பாபு. ஓகே, 1 2 3 ஸ்டார்ட். சிஸ்டர் சொல்லி கொடுக்குறாங்களா? உங்களுக்கு ஒரு சிஸ்டர் விட்டுருக்கு சொல்லுங்க. நீ எந்த பாறை என் அரணான இயேசுவே, நீ எந்த உள்ளத்தில் அணையாத தீபம். சரியான பதில். 60 மதிப்பெண்கள். 40 மதிப்பெண்கள். சிஸ்டர் சொல்லி கொடுங்க. ஓகே, 1 2 3 ஸ்டார்ட். அது நீங்க சொன்னீங்க, ஆனா வார்த்தை சரியா கேட்கல. சரியான பதில் 50 மதிப்பெண்கள். நீங்க ஜெயிச்சிருவீங்களா? அந்த அடுத்த பாடு கண்டுபிடிச்சாதான். ஓகே, ரெடி? 1 2 3 ஸ்டார்ட். இல்லப்பா, முதல்ல பவுன்ல இருக்கு. இளங்காலை பவுன் பொன்மாலை நேரம் பூந்தென்றல் காற்றில். தெரியலையா? போட்டுருவோம், மார்க் கிடையாது. வெறும் பொன்மாலையில் இருக்குது. பொன்மாலை நேரம் பூவாசம் வந்துச்சா தெரியுமா? அது பாதி மார்க் அங்க கொடுத்துருவோமா? இப்படி இது நீங்க பொன்மாலை நேரம் அப்படியே நிக்குது. பொன்மாலை நேரம் பூந்தென்றல் காற்றில். வெரி குட். 60 மதிப்பெண்கள். 60 மதிப்பெண்கள். இப்பதான் தப்பான போட்டு கடைசியானது.
1 2 3 ஸ்டார்ட். எளிமையான பாடல். சிறகுகள் நிழலில் என்னாலும் என்னை அரவணைத்திட இறைவா. அற்புதம். 7 மதிப்பெண்கள். இன்னொரு வாய்ப்பு வேணுமா? வேணுமா வேண்டாமா? வேணுமா வேண்டாமா? வேணும். ஓகே போடுங்க. முடிஞ்சு போச்சு. அப்ப சிறப்பான விதத்திலே அணியினருக்கு சிறப்பான பாராட்டுகள், வாழ்த்துக்கள். அதை விட மிக முக்கியமான விளையாட்டு இது. அங்க வந்து உட்காரு. எளிமையான காரியமா இருக்கும். அதை வந்து நமக்கு காட்டிடலாம். சரிதானா? இது வந்து இப்ப வந்து பழமொழி அங்க டிஸ்ப்ளே பண்ணுவேன். என்ன பழமொழியோ தெரிஞ்சாலும் ஓடி வரணும். எறும்பூர கல் தெரியும் என்பது இது வந்து எடுத்துக்காட்டு. சரிதானா? இதுதான் போட்டி ஆரம்பிக்குது. இது வந்து எடுத்துக்காட்டு. 2 பேருமே ஓடி வந்தீங்க. இப்ப நான் வந்து அங்க போய் தான் நிக்கணும்னு நினைக்கிறேன். ரெடி? இங்க என்ன ரெடியா இருக்கீங்க? அங்க ரெடியா இருக்காங்க. அடுத்து ரெடியா? 1 2 3 ஸ்டார்ட். பொன்னுஞ்செல்லாம் கிடையாது. தன்குஞ்சு இல்ல பொன்குஞ்சு இல்ல. அது சரியில்லை. கரெக்டா சொல்லணும். வெரி குட். 10 மதிப்பெண்கள். நீங்க வந்து கரெக்டா சொல்லல. லாஸ்ட்ல காக்கைக்கு தன்குஞ்சு பொன்னுஞ்சுன்னு சொன்னாரு. உஞ்சுன்னு சொன்னாலும் கிடையாது. சரி. அடுத்தது ரெடி? 1 2. அந்த ப்ரொனன்சியேஷன் மிக முக்கியம். சரியா? ரெடி? இப்ப வந்து இந்த டீம்ல இருந்து 2 பேர் மட்டும் அங்க போய் நில்லுங்க. அவங்க தான் பதில் சொல்லணும். மற்றவங்க சொல்லி கொடுக்கலாம். இங்க யார் 2 பேர் அங்க நில்லுங்க. அங்கே இருந்து ஓடி வாங்க. யார் 2 பேர்? யார் தைரியசாலி? ஒரே ஒரு ஆள் தானா? ஒரே ஒரு பையங்க தானா? ஓகே ரெடி. இப்ப சமமா நில்லுங்க. ஒரே வரிசையில் நில்லுங்க. பிள்ளைகளை தள்ளி நில்லுங்க. தள்ளுப்பா தள்ளு. உங்களை இடிச்சு போட்டுருவாங்க. ஓகே ரெடி? 1 2 3 ஸ்டார்ட். ஈஸியானது. சொல்லி கொடுக்கலாம். நீங்க சொல்லி கொடுங்க. தெரிஞ்சுட்டா கல்மதான் கரைய கண்களும் பனிக்க அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இது பழமொழி. பழைய காலத்துல சொல்லுவாங்க. அங்க வந்து சொல்லணும். கல்லானாலும் கணவன் புல்லானால் புருஷன் சொல்லி 20 மதிப்பெண்கள். போன இதுல நீங்க வெற்றி பெற்றீங்க. இந்த அவங்க ஜெயிப்பாங்க போல. அடுத்தது ஓகே. சரியா சொல்லணும். பழமொழிய ஆற்றில போட்டாலும் அளந்து போடணும். சரியான பதில். 30 மதிப்பெண்கள். ஓகே வெரி குட். அடுத்து வெரி குட். 40 மதிப்பெண்கள். என்ன அங்க எல்லாரும் பீஸ் போயிடுச்சா? இங்க கவனிக்கணும். ஓகே 1 2 3 ஸ்டார்ட். அடுத்து வெரி குட். 10 மதிப்பெண்கள். இப்பதான் அக்கௌண்ட்ல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இது தொடர்ந்து வந்தா நீங்க தான் வெற்றி பெறுவீங்க. ஓகே ரெடி? அடுத்து பணம் 10 செய்யும். உங்களுக்கு தான் மதிப்பெண்கள். எத்தனை? 20.
20 என்ன போய் சொல்ற 60 40 50 50 ஓகே ஓகே 50 ஓகே இங்க 10ல நிக்குது அடுத்து பார்ப்போம் ரெடி 1 2 3 ஸ்டார்ட் அடி சார் 20 மதிப்பெண்கள் ஓகே வெரி குட் ரெடியா இருங்க அடுத்து 1 2 3 ஸ்டார்ட் வெரி குட் 60 அடுத்து சிறுதொழி பெருவட்டம் வெரி குட் 10 மதிப்பெண் 30 60 60 தான் 70 சும்மா எனக்கு கணக்கு தெரியாது அப்பப்ப பாயிண்ட கூட்டுறீங்களா 60 மதிப்பெண்கள் 30 மதிப்பெண்கள் நீங்க போய் சொன்னனால அவங்களை எக்ஸ்ட்ரா 20 மார்க் 50 60 அவ்வளவுதான் 60 30 ஓகே வெரி குட் அடுத்த இறுதியாக முடிஞ்சு காலம் பொன் போன்ற வெரி குட் பாராட்டுகள் 40 மதிப்பெண்கள் இது 2 சொன்னா போதும் அதோட முடிஞ்சு போச்சு ஓகே ரெடி அடுத்து இருக்கா இருக்கா இருக்கு வேறுங்கை ஓசை வராது ஓசை வராது வெரி குட் 10 மதிப்பெண்கள் 50 50 60 50 60 60 ஓகே இறுதியாக இருக்காங்க இறுதியாக இருக்கா ஓகே ஈஸி ஈஸி இக்கரைக்கு வெரி குட் 10 மதிப்பெண்கள் எப்பா 60 60 ஏமா 60 60 இறுதியாக இருக்குன்னு நினைக்கிறேன் இல்ல சரி ஓகே ரெடி இப்ப அவங்க மூணு எல்லாம் ஓடி வருவாங்க நினைக்கிறேன் 1 2 3 ஸ்டார்ட் அடுத்த பிள்ளைதான் பால்குடி அடுத்த பிள்ளைதான் பால்குடிங்க ஐயா 10 மதிப்பெண்கள் சரி கடைசியாக உங்களுக்காக தனி மரம் தோப்பாகாது சரியான பதில் என்ன செய்யலாம் முடிஞ்சிச்சு அப்ப மிக முக்கியமாக சொல்றேன் இதுல இந்த டீம் மிக சிறப்பாக விளையாண்டு அதனால பாராட்டுங்க ஜோரா கிளாப் பண்ணுங்க 70 மதிப்பெண்கள் இல்லையா 70 மதிப்பெண்கள் அங்க 70 மதிப்பெண்கள் அப்படி நினைக்கிறேன் இல்லையா 70 60 இருக்கு இன்னும் ஒரு 3 சான்ஸ் தர போறேன் சரிதானா ரெடியா இருங்க இன்னும் 3 சான்ஸ் தர போறேன் நீங்க எழுப்பி நின்னா பாயிண்ட் எல்லாம் குறையும் ரெடியா இருக்கு இது ஈஸியான பழமொழி இதா யாரு வேகமா ஓடுவாங்க 4 இடம் தான் இருக்குது அதனால யாரு ஈஸியானது 1 2 3 ஸ்டார்ட் இதயம் ஒரு கண்ணாடி கிடையாது வேற ஏதாவது அகத்தின் அழகு நீங்க முதல்ல சான்ஸ் விட்டுட்டீங்க அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் உங்களுக்கு வெற்றி வச்சிருக்கீங்க 70 இருக்கிறீங்க இது அடுத்து ஈஸியான பழமொழி தான் இது 3 எண்ணம் இருக்கு இதுதான் வெற்றியை தீர்மானிக்க போகுது ரெடியா என்னம்மா 3 பேர் நிக்கிறீங்க 2 பேர் தான் நிக்கணும் அங்க சிஸ்டர் இருக்காங்களா ஓகே ஓகே 3 சரி ரெடி அடுத்து ஈஸி 1 2 ஏற்கனவே சொன்ன பழமொழிகள் கூட வரும் உங்களுக்கு சான்ஸ் ஆக சரிதானா
சொன்ன பழமொழி கூட வரும், ஓடி வந்துடணும். வீர ரெடியா வச்சுக்கோங்க. 1 2 3 ஸ்டார்ட். காக்கைக்கு தன் குஞ்சு சரியான பதில். 80 80 80 80 70. இது ரெண்டே ரெண்டு தான் இருக்குது. 1 2 3 ஸ்டார்ட். ஆழம் தெரியாம கால விடாது. சரியான பதில். 80 80 90. சரி, அடிச்சு போட்டுறாங்கம்மா. 90 70. கடைசி, இது எளிதான கேள்வி, சொன்னாலும் வெற்றி பெற முடியாது நினைக்கிறேன். சீக்கிரம் ஓடி யாரும் 1 2 3. தப்பா சொன்னா 10 மார்க் மைனஸ் ஆயிடும். சரியா? 1 2 3 ஸ்டார்ட். பசித்தாலும் புலி புள்ளை தின்னாது. புலி பசித்தாலும் புல்லை தின்னாது என்று சொல்லி 80 மதிப்பெண்கள் 90 மதிப்பெண்கள் பெற்று வெற்றி பெற்று விட்டீர்கள். போன இதுல அவங்க வெற்றி பெற்றாங்க, இந்த இதுல நீங்க வெற்றி பெற்றிருக்கீங்க. சரிதானா? அப்ப ஜோராவோட பாராட்டுகள் சொல்லுங்க. ஜோரா கிளாப் பண்ணுங்க. இனி நம்ம விளையாடலாமா? விளையாடலாமா? ஓகே. நடுவுல கொஞ்சம் இடம் விட்டுட்டாங்க, தள்ளிருங்க. தள்ளி உட்காருங்க. பாரு, இப்படி சேர்ந்து வரக்கூடாது, டீம் டீமா நிக்கணும். ஓகே. இதுல வர்ற மாதிரி ஆடணும். 1 2 வர்ற மாதிரி ஆடுறவங்களுக்கு 100 மார்க் 100 மார்க். அதுல வர மாதிரி இப்ப ஃபாதரை பார்த்து ஆடணும். சரியா? அப்ப ரெடி. இப்ப வந்து நான் மார்க் இனிதான் போட போறேன். ரெடி? அங்க ஒரு ஆடு நின்னா கூட மார்க் போயிடும். சரியா? ஏதாவது ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துட்டே இருக்கணும். அதுல வர மாதிரி கொடுக்கணும். 1 2 3 ஸ்டார்ட். எல்லாரும் ஆடல. இந்த டீம் டிஸ்குவாலிஃபை. ஏன்னா அங்க இருக்க 8 பேர் ஆடல, இங்கேயும் வந்து டிஸ்குவாலிஃபை சொல்ல முடியல. 4 பேர் ஆடல. முதியவர்களா இருந்தாலும் ஆடினாங்க. அதனால இதில் வெற்றி பெற்றவர்கள் யார் என்றால் யாரு? ஒன்ஸ் மோரா ரெடி? 1 2 3. அதுக்கு சொன்னது 1 2 3 1 2. இப்ப பாருங்க யாரு நிக்க கூட. 1 2 3 ஸ்டார்ட். Deeper ear, wow. Ding 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 bro. Ding 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 bro. Ding 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 bro.
வந்து ரெண்டு டீமுமே சூப்பரா ஆனீங்க. ரெண்டு டீமுக்குமே 100 மதிப்பெண்கள். ஓகே, சரி அங்க உட்காருங்க. இப்போ வந்து ரெண்டு, ஒரு பெரிய ஆளும் ஒரு சின்ன பிள்ளையும். உட்காரு. நீங்க பெரிய ஆளு வந்து ஒரு சின்ன குழந்தைய கூட்டிட்டு வாங்க. ஒரு எளிமையான போட்டி. சின்ன பிள்ளைய ஒரு பிள்ளைய இங்க ஒரு ஆளு யாரு முதல்ல வராங்களோ பரிசு கிடைக்கும். சின்ன பிள்ளைன்னா ரொம்ப சின்ன பிள்ளை கொண்டு வந்தாலும் அது செய்யாது. ஓரளவு இவ்வளவு கூட்டிட்டு வாங்க. இன்னும் ஒரு ஆளா நீங்க இவங்க ரெண்டு இந்த டீமை பாராட்டுறேன். உடனே வந்திருக்கேன். God bless you. இந்த டீம் இங்க யார் ரெண்டு மத்த உட்காரடா. நீங்க ரெண்டு பேரும் வாங்க. இப்ப இவங்க ஜெயிக்கணும்னா நீங்க என்ன செய்யணும்? கை தட்டணும், உற்சாகப்படுத்தணும். சரி, இப்ப ஒரு சிம்பிள் மேட்ச். நீங்க கை தட்டுறதுலாம் உற்சாகம் இருக்கு. அத லிப்ஸ்டிக் தாங்க, லிப்ஸ்டிக் நாங்க அந்த பேப்பர் அங்க இருக்கு. A4 பேப்பர் ஒண்ணும் இல்ல. நீங்க போட்டு கொடுக்கணும். அவன் வந்து அந்த பேப்பர்ல கிஸ் பண்ணணும். எத்தனை கிஸ் பண்றாங்களோ அது கவுண்ட் பண்ணி என்ன செய்வேன்? அத அந்த முத்தம் வந்து முத்தம் மாதிரி இருக்கணும். வாய் வந்து ஏன் இருக்க கூடாது, அம்சமா இருக்கணும். சரிதானா? அப்ப இத அவள்கிட்ட கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நீங்க லிப்ஸ்டிக் போட தயாராங்க. மியூசிக் போட்ட உடனேதான் நீங்க தொடங்கணும். ரெடி? நீங்க அங்க பார்த்துருங்க, இப்படி இல்லைங்க, இங்க வா. அப்பதானே அவன் கை தட்டுறதுக்கு வாய்ப்பா இருக்கும். சரியா? வெரி குட். நான் சொல்ல போறணும். கை தட்டுங்க. ரெடி? 1 2 3 ஸ்டார்ட். இத பார்த்தா கலவை வாய் மாதிரி இருக்கு. 1 2 3 4 5 6 7 8. இது வாய் மாதிரி இருக்குப்பா. இது வந்து அவங்க வாய் இருக்கு. டார்க் கலர், லைட் கலர். இதுல 2 பேர் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். பாராட்டுக்கள். நாளைக்கு எண்ணி நான் சொல்லலாம். உங்களுக்கு முயற்சி எடுத்த இந்த 4 பேருக்கு சிறப்பான பாராட்டுக்களும் வாழ்த்துக்களும் நன்றிகளும். ஓகே, இந்த பாய்ஸ் தள்ளிப்போ. நான் கூப்பிடுற ஆளு வரணும். சரிதானா? நீங்க 2 பேர் வாங்கடா. நீங்க 2 பேர். நீங்க 2 பேரும் அந்த டோர் மேட் எடுங்க. இங்க இருந்து 2 பேர் 2 வா. சரி, மேட்ட கீழே விரிங்க. கொஞ்சம் தள்ளி உட்காரு. தள்ளி உட்காரு. அந்த மேட்டுல உட்காருங்க. மேல உட்காரு. அந்த 2ஐயும் கை வச்சு பிடிங்க. இப்படி இப்படி வச்சு இங்க வரணும். சரிடா? அப்படிதான் நேரு. சரிடா? ரெடியா?
நீங்க வந்து சொல்லக்கூடாது. அதிலே உட்கார்ந்து நரங்கி இல்ல. நீங்க உற்சாகப்படுத்துறதுதான் எந்த டீம்? நம்ம டீம் இது, நம்ம டீம் இது, இது காதல டீம் இது. சரி, உங்க டீம் அடிச்சு பாடணும், சரியா? நம்ம ஆளு குறைவா இருந்தாலும் சிங்கங்கள் ரெடி 1 2 அந்த மரம் வரைக்கும் வரணும், சரியா? நான் அங்க நிற்பேன், சிஸ்டர் நிற்பாங்க. ரெடி? எழுப்பிட்டீங்கன்னா அவுட் ஆடுவீங்க. உட்கார்ந்தே வரணும். 1 2 3 ஸ்டார்ட். இப்ப சூப்பரா இருந்தது. ட்ரையல் நல்லா ட்ரையல் பண்ணீங்க. அங்க போங்க. ட்ரையல் சூப்பரா இருந்துச்சு. ஏன்னா அது பயிற்சி இல்லாம செய்ய முடியாது, பயிற்சி இல்லாம செய்ய முடியாது. இப்ப பயிற்சி பெற்றாச்சு, இப்ப பயிற்சி பெற்றாச்சு. ஈஸியா வந்துடும், உங்களுக்கு ஈஸியா வந்துடும். ரெடி? மற்றவங்க உட்கார்ந்து கை தட்டுங்க, உட்கார்ந்து கை தட்டுங்க. ரெடி? மீச்சிக்கு வரணும். 1 2 3 ஸ்டார்ட். பெரும் மகிழ்ச்சி ஊட்டுனர் செய்தி. இது முதல் 2 இடத்தை பெற்றிருக்கிறது என்னுடைய அணி. வெரி குட், பாராட்டுகள், வாழ்த்துக்கள். அடுத்து நீங்க ஜெயிப்பீங்க. ஈஸியான விளையாட்டு. அடுத்து இப்ப வந்து எல்கேஜி 1ஆம் கிளாஸ் யாராவது இருக்கீங்களா? ஆமாடா. 2ஆம் கிளாஸ் எல்லாம் ஓடிவா. 2ஆம் கிளாஸ் எல்லாம் ஓடிவா. 2ஆம் கிளாஸ் எல்கேஜி எல்லாம் இருக்கட்டும். 2ஆம் கிளாஸ் ஓகே. 3ஆம் கிளாஸ் இருக்கீங்களா? 3ஆம் கிளாஸ் வாங்க, எல்லாம் வரிசையா நில்லு. உங்களுக்கு கொடுங்க. வரிசையா நில்லு. சிஸ்டர் இதை பிரிச்சு எல்லாம் கொடுங்க. பிரிச்சு வரிசையா நில்லுமா. இப்படி வரிசையா நில்லு. பலூன் கொடுத்துடுவா. நீங்க முடிச்சு கையில வச்சுக்கீங்க சிஸ்டர், கையில வச்சுட்டு மரம் சேர்த்து கொடுக்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் முடிச்சுக்கிடுங்க. நீங்க ஹெல்ப் பண்ணுங்க தங்கமே. வரலையோ? ஓகே, வெரி குட். பிரிச்சதெல்லாம் உண்டா? சரி, நீங்க இத வந்து நுழைச்சு சாப்பிடணும். சரிங்களா? நுழைச்சு சாப்பிடணும். நான் வந்து அதுக்கு சொல்லுவேன், கடிச்சு சாப்பிடணும், கடிச்சு சாப்பிடணும். யாரு முதல்ல சாப்பிட்டு முடிக்கிறீங்களோ வெற்றி பெற்றவர்களா இருப்பீங்க. சரிங்களா? முதல்ல வந்து கடிச்சு சாப்பிடக்கூடாது. சரிதானா? ஆமா. 1 2 3 ஸ்டார்ட். சரி, ரெடி. கடிச்சு சாப்பிடலாம்.
முதல்ல யாரு கடிச்சு சாப்பிடுங்க கடிச்சு சாப்பிட்டு என்கிட்ட வந்து வாயை காட்டணும் அங்க வந்து இந்த டீம் தெரியல இந்த டீம் தெரியல எங்கெல்ல எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க உட்காருங்க உட்கார்ந்து வாயில இருந்துச்சுன்னா அவுட்டு வாய் காட்டு ஓடுறாங்க வெற்றி பெற்றவர்கள் இந்த அணியினர் மற்றவங்க அப்படியே மிட்டாய் கூட சாப்பிடுங்க அங்க போங்க ஓகே அது நடக்கும் இன்னும் இப்பதான் பண்டத்தை எடுத்திருக்கு இன்னும் எத்தனை இருக்கு சரி கொஞ்சம் பேப்பர் தானே தம்பி இன்னும் நிறைய பண்டம் பேப்பர் பேப்பர் நியூஸ் பேப்பர் 10 மணி ஆகும் ரெண்டு பெரியவங்க யாராவது வரணும் இங்க ரெண்டு பெரியவங்க வாங்கம்மா வராதவங்க ரெண்டு பேர் வாங்க ஈஸியான விளையாட்டு ஓடிவாங்க இத உட்கார்ந்து விளையாட போறீங்க ஓடிவாங்க வெட்கப்படக்கூடாது கொஞ்சம் பேப்பர் கொடுங்க அள்ளி கொடுங்க அவங்களுக்கு கொஞ்சம் கொடுங்க ஈஸி இன்னும் ரெண்டு பேர் வாங்க 4 பேர் சேர்ந்தவங்க 4 பேர் 5 பெரியவங்க வாங்க 5 பெரியவங்க வேண்டாம் உட்காருங்க நீங்க வச்சுங்க அவங்களுக்கு கொடுப்பாங்க 5 பெரியவங்க 5 3 ஆச்சு இன்னும் 2 பேர் ஓடிவாங்க ஓகே வாங்க 5 பேர் ஈஸி 5 பேர் வந்தீங்களா கொடுங்க தாராளமா கொடுங்க இங்க இருந்து பாத்துக்கலாம் உட்காரு 5 முடிச்சிடலாம் எனக்கு நாகர்கோவில் போனோம் ரெடி இப்ப என்னன்னு சொன்னா இந்த பேப்பரை வச்சு உருண்டை தயாரிக்கணும் கிழிச்சு அங்க ஸ்டாப் பண்ணும்போது யார்கிட்ட அதிக உருண்டை இருக்கும் ஜெயிச்சிங்க சரிதானா கிழிச்சிடலாம் இப்ப இல்ல அங்க மீசி போன கிழிச்சு ஆளுங்க அது குட்டி குட்டியால பெருசா இருக்கணும் அது உருண்டை மாதிரி இருக்கணும் நான் கவுண்ட் பண்ணும் போது அது உருண்டை மாதிரி இல்லைன்னு சொன்னா அவுட் ஆயிடும் எரிய வேண்டாம் பக்கத்திலே வைங்க ரெண்டுதானா 1 ரெடி 1 2 3 ஸ்டார்ட் நமக்கு இப்ப அதிக நேரம் ஆகிவிட்டது
நம்ம சொன்னது 1 மணி நேரம் தான், இப்ப 2 மணி நேரம் தாண்டி போயிட்டு இருக்குது. சரிதானா? அப்ப உற்சாகத்தோட கலந்துகிட்டீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த மக்கள்கிட்ட பிடித்தது அதுதான். சரிதானா? உற்சாகமா எல்லாரும். இந்த பார்வையாளர்களை விட பங்கேற்பாளர்கள் மிக சிறப்பாக செயல்பட்டீர்கள். உங்கள் அத்தனை பேருக்கு சிறப்பான பாராட்டு. நம்ம ஜோரா கேட்டுக்கலாமா? உண்மையிலே சிறப்பாக இருந்தது, பாராட்டுகள். உண்மையிலே இதை வழிநடத்துவது உங்களுடைய பங்கு தந்தை. சிறப்பான முயற்சி. மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டும், பங்கு மக்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அது இன்னைக்கு மகிழ்ச்சியினுடைய ஞாயிறு, அதனால எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கணும். அதனால நீங்க தயவு செய்து வரணும் என்று வேண்டுகோள் வைத்தாங்க. அதன் அடிப்படையில் இதை ஒருங்கிணைத்த நம்முடைய பங்கு தந்தை ஜோரா அவர் கை தட்டுவோமா? அடுத்து தொடக்கத்திலிருந்து இறுதி வரை இருக்கக்கூடிய அருள் சகோதரிகள் உண்மையிலே பாராட்டுதலுக்குரியவர்கள். 2 அணிக்கு ஒவ்வொருத்தரும் பெரிய பில்லர், 2 பேருமே மிக சிறப்பாக செயல்பட்டார்கள். 2 பேருக்கு சிறப்பான பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க அந்த பசங்களுக்கு ரொம்ப நன்றி. என்னன்னா அவங்க கையெல்லாம் வலிக்கும். நம்ம மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய தருணங்கள் இன்னும் நம்ம பார்த்த முடியாது. போன வருஷம் பார்க்கும்போது நமக்கு மகிழ்ச்சியா இருக்கும், அடுத்த வருஷம் பார்க்கும்போது நமக்கு மகிழ்ச்சியா இருக்கும். அதனால அந்த வீடியோ எடுத்த பசங்களுக்கும் சிறப்பான பாராட்டுகள். மிக சிறப்பாக அந்த மைக்கு செட் இதெல்லாம் வந்து ஏற்பாடு பண்ண உபதேசியார் மிக சிரமப்பட்டார், வந்து எல்லாவற்றையும் உரிய நேரத்தில் வந்து செஞ்சாரு. அவருக்கு சிறப்பான பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இறுதியாக ஒரு இறைவேண்டல், இறுதியாக ஒரு பாடல், அதோட நமக்கு இல்லம் செல்வோம். சரிதானா? எல்லாருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் பிறப்பு நல்வாழ்த்துக்களும். பிறக்கின்ற புத்தாண்டு உங்களுக்கு வளமை செழுமை தருகின்ற ஆண்டாக மாற உங்களை வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். முன்னாடியே கிளாஸில் பிடிச்சாச்சு, 2 மாதத்துக்கு முன்னாடியே சொல்லியாச்சு, இல்லைன்னா ப்ரொஃபஸர் கிடச்சிருக்க மாட்டார். அவ்வளோ பிஸியாக இருக்கிற காலத்திலும் நமக்காக எப்போ கூப்பிட்டாலும் எந்த நிகழ்ச்சியாலும் அன்பிய ஒருங்கிணைப்பாக இருக்கலாம், அல்லது இதே மாதிரியான பகல் கிறிஸ்மஸ், எந்த கிறிஸ்மஸாக கொண்டாட்டம் என்று சொன்னாலும் உடனடியாக வருவார். என்னுடைய பணிக்கு மிகவும் தோள் கொடுக்கிற தோழர்களில் கிளாஸின் ஜார்ஜ் எல்லாம் ஒருவர். ரொம்ப சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சி. எனவே இந்த நாளிலே வந்து நம்மிடம் வந்து உரையாடி நம்மை மகிழ்வித்து நம்மை சந்தோஷப்படுத்திய, நம்மை மகிழ்ச்சியாக இருக்க வைத்த, உடல் நலத்திற்கு ஏராளமான விளையாட்டுகள் சொல்லிக் கொடுத்த அன்பு தந்தை, அன்பு நண்பர் சகாய் கிளாஸின் அவர்களுக்கு கடவுளுடைய நம்முடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வோம். இறுதியாக கொஞ்சம் கண்களை மூடுவோம். ஆண்டவரை எங்களை ஆசீர்வதிக்கிறவர், உங்களுடைய மக்களை நீங்கள் எல்லா நாளும் பாதுகாக்கவே நன்றி செலுத்துகிறோம். இந்த அக்கமகிழ் ஞாயிறிலே எங்களை சந்தோஷப்படுத்தியிருக்கிறேன், எங்களை மகிழ்ச்சிப்படுத்தியிருக்கிறேன். இதற்கு காரணமான அனைவரையும் ஆசீர்வதியும், எங்களையும் ஆசீர்வதியும். எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். கடைசியாக ஒரு ஆட்டம், ஒரு குத்தாரம் பண்ணுங்க, சரியா? எல்லாரும்